சரி இருங்க வர்றேன். இப்ப சாமி பொதுவா விரதம் யாரு இருப்பா? விரதம் யார்? மனுஷன் எனக்கு இது வேணும்னா தெய்வம் சாமின்னு வேண்டுவாங்க. சாமி விரதம் இருக்குமா? மனுஷன் விரதம் இருக்கிறது இயற்கை. ஆனா சாமி மனுஷனுக்காக சாமியை நினைச்சு விரதம் இருக்கிறது எங்க? ஒரு மனிதன் செத்து போயிடுறான்னு வச்சுங்க. செத்ததுக்கு அப்புறம் இந்த உடலுக்கு அழிவு, ஆன்மாவுக்கு அழிவு இருக்கா? இல்ல. இந்த உடம்பு இங்கே அழிஞ்சு போயிடும், ஆன்மா மேலோகத்துக்கு போகும். ஒரு வேளை நம்ம இறந்து போயிட்டோம் வச்சுங்களேன், நமக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க பார்த்திருக்கீங்களா? ஆமா. எங்க கொடுக்குறாங்க? நல்ல புனித தலங்கள்ல ராமேஸ்வரம், காசி, திருப்புவனம், அந்த மாதிரி திரியடகம் நிறைய இடங்கள். பொதுவாகவே நீருக்கு அந்த தன்மை இருக்கு. பொதுவா நதிகள்ல கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இந்த இடங்கள்ல கொடுப்பாங்க. இங்க எல்லாம் போன தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றாங்கல்ல. சரி. ஒரே ஒரு கோவில்ல இறந்தவருடைய பேரு நட்சத்திரத்தை சொல்லி தர்ப்பணம் கொடுக்குறாங்களே, எங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க? இறந்தவங்க பேரு நட்சத்திரம் நட்சத்திரம்லாம் சொல்லி சாமி கும்பிடுறாங்க. ஆமா. எந்த கோயில்? நான் உங்கள்கிட்ட கேட்டேன். எந்த கோயில்? ஏன்ட்ட திருப்பி கேட்கறேன் இவ்வளவு பேச்சா? நான் என்ன கேட்டேன்? சாமியை நினைச்சு எங்க விரதம் இருக்குன்னு கேட்டிருக்கேன். மனுஷன் விரதம் இருக்கேன். மனுஷனுக்காக சாமியை விரதம் இருக்கிறது இன்னமும் இருக்கு. எந்த ஊர் சொல்லுங்க. நான் தான் உங்க ஆள்கிட்ட முதல்ல கேள்வி இருக்கேன். உங்க ஆளு தான் பதில் சொல்லணும். சாமியை பார்த்து விரதம் இருக்குது யாருக்காக கேட்டீங்கன்னா மக்களுக்காக. அதான் எப்படின்னு கேட்கிறேன். சரி இருங்க. இப்ப அப்படியே எடுத்துக்கங்க. பொதுவா இப்ப தர்ப்பணம் கொடுக்குறோம். தர்ப்பணம்ன்றது எந்த திதி என்னை கொடுப்பாங்க? அமாவாசை திதியை கொடுப்பாங்க. அமாவாசை மாசத்துல எத்தனை தடவை வரும்? மாசத்துக்கு ஒரு தடவை. 15 நாளுக்கு ஒரு அமாவாசை, 15 நாள் ஒரு பௌர்ணமி தெரியாதா? வரும்ல. ஆனா ஒரே ஒரு மாசத்துல 2 அமாவாசை வருது. ஏன்? எப்ப? எல்லா நாளும் நிலவை பார்க்கலாம், ஒரே ஒரு நாள் மட்டும் நிலவை பார்க்க கூடாது. எப்ப? முதல்ல கேட்ட எனக்கு பதில் சொல்லிட்டு கேள்வி கேட்க. கேள்விக்கு கேள்வி பதிலாகுமா? வாய் பேசுனீங்க இல்ல? கேள்வியே நீ எடுக்கிற. என்னைய வந்து கேள்வி கேட்டு பாட்டுங்க. கேள்வியை நீதாமா எடுக்கிற. ஆமா பதில் சொல்லுங்க. கேள்வி பதிலே சொல்லாம நீ கேள்வி எடுக்கா நான் கேட்கதான் செய்வீங்க. நீங்க பதில சொல்லி முடிச்சிருங்க. 2 அமாவாசை வர்றது என்னைக்கு? நிலவை பார்க்க கூடாது இன்னைக்கு. அதான் கேட்ட கேள்வி சொல்லுங்க. இல்லங்க நானும் கேட்டிருக்கேன். நீ கேள்வி நான் தான் முதல்ல கேட்டிருக்கேன். கேள்வி பதில் சொல்லிட்டுல கேள்வி கேட்கணும். எப்ப சொல்லுவாரு? நான் நாளைக்கு போயிட்டு வந்து சொல்லுவாரா? சிவரஞ்சனி தான் பெரியாள், நீங்க பேசுறீங்க அதுக்காக. சரி அப்ப நான் பெரியாள், நீங்க சின்னாளா? இல்ல சிவரஞ்சனி பெரியாள்னா அப்புறம் கார்த்திக் ராஜ் சின்னால் ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் அப்படி ஒத்துக்கிறா அப்புறம் நடந்துக்கு வந்தீங்க. நான் பதில் சொல்லலன்னு சொல்றேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆள்கிட்ட நீங்க பேசிருக்கணும். இல்ல நீங்க பேசுறீங்க. வந்துட்டா வந்து வாங்க பேசி பாப்போன்னு வந்துட்டீங்கல்ல. அப்புறம் என்ன வயசு, பேச்சு, அனுபவம் இது எதுவுமே இல்லைங்க. 2 அமாவாசை வர்றது எப்ப? ஆடி மாசத்துல தான் வரும். எதுக்காக தெரியுமா? பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கும் போர். தெரியும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர். அப்படி போர் நடக்கும் போது கௌரவர்களுடைய தலைவன் போய் யாருன்னா இந்த உலகத்திலேயே வாத்தியார் இல்லாம பாடம் கத்துக்கிட்டவங்க 2 பேர். அதுல ஒண்ணு தன்னுடைய கட்டவரல வெட்டி கொடுத்தான் ஒருத்தன். ஆனா வாத்தியாருக்காக வாத்தியாரே இல்லாம பாடம் கத்துக்கிட்டவன். ஆனா இன்னொரு யாரு கேட்டா சகாதேவன். அவன் எந்த வாத்தியாரும் போய் கத்துக்கல. ஆனா தன்னுடைய சாஸ்திரத்துல அனைத்து கலைகளையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தன்னுடைய உடம்பு, தந்தையினுடைய உடம்பை பிடிச்சு சாப்பிட்டான். அப்பேற்பட்ட சகாதேவன் கடைசி வரைக்குமே சாஸ்திர முறைப்படி மாறவே இல்லை. அப்ப அவன்கிட்ட போய் கேட்க போறாங்க. எப்படி கேட்க போறாங்க? கௌரவர்கள், ஐயா எந்த நாளில் நாங்க எந்த திதியில எப்ப நாங்க போரிட்டால் நாங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்னு கேட்கும்போது குறிச்சு கொடுக்குறேன். அப்பதான் என்ன பண்றாங்க? ஆகா அமாவாசை திதியில செஞ்சாவீங்க போர்ல வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கதையை மாத்திரக்காக என்ன பண்றாரு? நாளைக்கு அமாவாசை வச்சுங்க, இன்னைக்கு போய் குளத்துல உட்கார்ந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருக்காரு. அப்படி தர்ப்பணம் கொடுத்துருக்கும் போது பார்த்தா யாரு? சூரியனும் சந்திரனும் பாக்குறாரு. என்னடா அது, நாளைக்கு தானே நம்ம 2 பேரும் நேருக்கு நேரம் சந்திக்கிறோம். நம்ம 2 பேரும் நேருக்கு நேரம் சந்திக்கிற இரவு தானே, அன்ற நாள் தானே அமாவாசை. ஆனா நாளைக்கு சந்திக்கிற நம்ம இன்னைக்கு இவர் உட்கார்ந்து பண்ணிக்கிறாரு. அப்ப கிருஷ்ண பரமாத்மாக்கு தெரியாம பண்றாரா தெரிஞ்சு பண்றாரு? அப்படி சொல்லிட்டு 2 பேருமே இறங்கி வந்துடா. பாருங்க, இந்த பக்கத்து சந்திரன், இந்த பக்கத்து சூரியன், 2 பேர் நிக்கிறா. கேட்கிறா கிருஷ்ண பரமாத்மா, ஐயா நாளைக்கு தானே அமாவாசை, எல்லாம் தெரிஞ்ச நீங்க இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா? நாளைக்கு தானே கொடுக்கணும், அந்த நாள் இன்னைக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு இருக்கும்போது அப்பதான் கேட்கிறாரு பாருங்க கிருஷ்ண பரமாத்மா, அமாவாசைன்னா என்ன? சந்திரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் நேர் எதிராக வரும்போது சந்திக்கிற நாள் தான் அமாவாசை. இப்ப நீங்க 2 நேருக்கு நேரம் சந்திச்சு தானே இருக்கீங்க, இன்னைக்கு அமாவாசை அப்படின்னா. அதனாலதான் ஆடி மாசத்துல மட்டும் இறங்கி வந்து ஒரு அமாவாசை, மாசத்துல வர்ற ஒரு அமாவாசை, ஆக மொத்தம் ஆடி மாசத்துல 2 அமாவாசை. நம்ம வருது இல்ல, வருஷம் பூரா வருது இல்ல. நிலாவை எந்த நாள்ல பார்க்க கூடாது? பதில சொல்லிட்டோம்ன்ற திமிரு இருக்குமே. சொல்லலைன்னா தானே பயப்படணும்.
கூட்டணி ஏறுவட்டாம நீங்க போக மாட்டேங்கிறீங்க. கொண்டி அக்கா மூட மாட்டேன். நான் கொண்ட ஓடல, நீங்க தான் கொண்ட ஓடுறீங்க. அங்கிட்டு வாழ் மாதிரி நீட்டிக்கு இருக்கேன். ஏன் கண்ணு தெரியாதா? சடைக்கும் கொண்டைக்கு வித்தியாசம் தெரியல. நிலவை பார்க்க கூடாத நாள் எந்த நாள்? இது அது என்னது? சந்திர கிரகணம். சபாஸ், கை கட்டுக்கணும் எல்லாரும். எவ்வளவு பெரிய பதில சொல்லியிருக்காங்க இந்த அம்மா யாரு. எவ்வளவு உயரத்துல வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவு கவலை உங்களை நீங்க கீழே விட்டு உடச்சுக்கீங்க. இதை கேள்வி பண்றாப்ப. சொல்லுங்க. என்ன சந்திர கிரகணத்துல நிலவை பார்க்க கூடாது, ஏன் நிலா தெரியாதாங்க? அப்பதானே முழுங்குது நிலவு தெரியாத. நம்ம கிரகணம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, பார்க்க கூடாது இல்லைங்க. என்னைய பிடிச்ச கிரகணமா என்னன்னு தெரியல. அதனாலதான் நானும் வந்திருக்கேன். என்னைய பிடிச்ச கிரகணம் உங்களை பார்க்கணும் இருக்கு. இந்த நாள்ல பார்க்க கூடாது அப்படின்னா சந்திர கிரகணத்தனைக்கு பார்க்க. ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்லுங்க சாதாரணமா ஐதீக முறைப்படி எந்த நாள்ல நிலவை பார்க்க கூடாது? பதில பாருங்க, சந்திர கிரகணம். நம்ம அது எல்லாத்துக்கும் தெரியுன்றீங்களா? கிரகணம்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ரெண்டப்பவுமே வெளியில வரக்கூடாது, குழந்தை வரக்கூடாது, நிறமாத கர்ப்பிணி வரக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அது நிறைய முறைகள்லாம் உண்டு. ஆனா அது இல்லை, சரி உண்மைதான் ஒத்துக்குருவான். ஆனா இன்னும் ஒரு நாள் வருஷத்துல நிலவை பார்க்க கூடாது. எப்ப எந்த நாள் அப்படின்னா இன்னைக்கு பிறையிலையுமே சில நாட்கள் சொல்லுவாங்க 2ஆம் பிறை 4ஆம் பிறை இந்த ரெட்டப்படையில நிலவை பார்க்க கூடாதுன்னு ஞாபகம் மறதி வரும்னுவாங்க. ஆனா வருஷத்துல ஒரு நாள் நிலவை பார்க்க கூடாத நாள் எது அப்படின்னா சந்திரன் என்ற நிலவு விநாயகரை பார்த்து சிரிக்கிறான். இவர் முகத்தை பாரியா தும்பிக்கை இருக்கு, வயிறை பாரி பல பெருசா இருக்கு, காது முறமாறு இருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். பார்க்காரு பிள்ளையாரு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்துருச்சவருக்கு. ஏண்டா எனக்கு இந்த மாதிரி மாறுதலா முகம் இருக்கு, நீ அழகா இருக்குன்னு சொல்லி தான் உனக்கு கும்பிட்டு தும்புரு. உன்னுடைய அழகை இழந்து பொலிவை இழந்து நீ தேய கடை வாங்கி சாபத்தை கொடுத்தாரு. நிலவு தேஞ்சுக்கிட்டே போறாரு. நிலவு தேஞ்சுக்கிட்டே போனா மக்கள் எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது இல்லையா? ஒளி இல்லாம பூமி சுழலாது, இயற்கையினுடைய வளம் சீராக இருக்காது. அப்ப அந்த நிலையிலே எல்லா தேவர்களும் பிள்ளையார்ட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது பிள்ளையார் என்ன பண்ணார்? சரி, மாதத்துல பாதி நாள் வளருவ, பாதி நாள் தேய்வ, ஒரு நாள் அமாவாசை, ஒரே ஒரு நாள் மட்டும் பூரண சந்திரனாக முழுமையான சந்திரனாக பௌர்ணமியாக திகழ்வாய் அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஆனா அப்படி கொடுத்தவர் என்ன சொல்றாரு? அப்படி இருந்தாலும் நான் கொடுத்த சாபம் மாறாம உன்னை வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் பார்க்க கூடாது. இதுவரை கதை எல்லா பேரும் சொல்லுவாங்க அமாவாசை பௌர்ணமி ஏன் வருதுங்கிறதுக்கு கதை இது. வரம் கொடுத்தாரு, ஆனா அந்த வரத்தால அவர் கொடுத்த சாபம் எப்படி நிவர்த்தி ஆச்சுங்கிறதா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாய மூடுங்க கொஞ்ச நேரம். ஏன் அவசரப்படுறீங்க? முக்கியமான விஷயம் இல்ல சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சொல்ல போறமே பதறீங்க. இதுவரை பதட்டம் நாள் இதுவரைக்கும் தான் சொல்லுவாங்களே மற்றவங்க. நீங்க வந்துருவீங்களா இல்ல கரையத்த அடுத்து என்ன விஷயம் இது வரைக்கும் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பிள்ளையாருன்னா, இப்ப உனக்கு மாற்று சாபம் கொடுத்துட்டேன், இதேதான் தச்சன் சாபம் கொடுத்தாருன்னு கதை உண்டு. ஏன்னா அவர் பிள்ளைய 27 நட்சத்திரத்தையும் ரோகிணி மேல மட்டும் பிரியமா இருந்ததுனால சாபம் கொடுத்தாரு. அப்படியும் ஒரு புராணம் உண்டு. ஏன்னா நான் இதை சொல்ல நீங்க அதை சொல்லிடக்கூடாது இல்ல, அதனால ரெண்டையும் நானே சொல்லிடுறேன். அப்ப விநாயகர் சொன்னாரா, இப்படி சாபத்தை மாத்தி கொடுத்தாலும் ஒரே ஒரு நாள் மட்டும் உன்னை யாரும் பார்க்க கூடாது. இன்னைக்கு பிள்ளையார் பிறந்த விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கட சதுர்த்தி வருது இல்லையா? அந்த பிள்ளையார் சதுர்த்தியான விநாயகர் பிறந்த நாள் அன்னைக்கு யாரும் நிலவை பார்க்க கூடாது. ஏன்னா அவர் தானே சாபம் கொடுத்தாரு. அன்னைக்கு நிலவை யாராவது பார்த்தா அவங்களுக்கு 16 செல்வங்களும் குன்றும் மங்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாரே சாபம் கொடுத்திருக்காரு. இது விநாயகர் புராணம். அப்படி பார்க்க போனோம்னா நிலவை பார்க்க கூடாத நாள் எது அப்படின்னா பிள்ளையார் கொடுத்த சாபப்படி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு யாரும் நிலவை பார்க்க கூடாது. இதான் பதில். கதை நான் அதுதான் ஆரம்பத்தில் நிப்பாட்டி அந்த இடத்த சொன்னேன். அமாவாசை பௌர்ணமிக்கு வர்ற கதை இதோட்ட முடிச்சிருவாங்க. ஆனா நீங்க அதை கொண்டு கடைசி இந்த புராணத்தையும் படிச்சு விட்டு கடைசியில் நீங்க விநாயகர் புராணத்துல ஒன்றா படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அதான் தீர்த்தம் இருக்குன்னு வச்சுக்கீங்க. என்னங்க சந்தோஷமா சொல்ற மாதிரி இல்லையே. இல்ல இன்னும் அப்படியே யோசிக்கிறாரு வெறுப்பா. சொல்லுங்க, இன்னும் உங்களை எந்த இடத்துல மாற்றம்ங்கிறத சரி பாருங்க, முடிஞ்சா பாருங்க. இப்பயும் முடிறது இல்லையே. எவ்வளவு நேரம் நீங்க உங்க கேட்கணும் அவனை கேட்டுக்கிட்டா உங்களால எவ்வளவு நேரம் முயற்சி பண்ணி முடியுமா பேசுங்க. அவ்வளவு நேரம் நான் பேசுறேன். என்ன உங்களால பண்ண முடியுமா பண்ணுங்க. என்னால முடிஞ்சது நானும் பேசுறேன். பொதுவா நதினா எங்க உற்பத்தி ஆகும்? அது என்பது மலைகளில் இருந்து மலையில உற்பத்தியாகி எங்க போய் சங்கமமாக? கடல்ல போய் சங்கமமா. அதே மலையில உற்பத்தியாகி சங்கமமாகுது கடல்ல போய். ஆமா. அப்ப இந்த நதிகள்ல இருந்து வர்றதானே தீர்த்தம் அப்படிமா? ஆமா பாத்தீங்களா? ஆமா. ஏதாவது புனிதமான புண்ணிய நதிகள்ல இருந்து இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்றான்னு வச்சுங்க, இந்த நதிகள்ல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த கோவில்கள்ல உருவாகக்கூடிய அந்த நீரை தீர்த்தம் சொல்லுவாங்க. நீரை கூட தீர்த்தம் தான் சொல்றாங்க.
நதிகளை தண்ணீரை தீர்த்தம் சொல்லலாம், பருகிறது. ஆமா. கடல் தண்ணியை தீர்த்தம் சொல்லுவோமா? கடல் தண்ணி எப்படி? ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? காசி தண்ணியை சொல்லலாம், கங்கையை சொல்லலாம். கங்கை வேற, நான் கேட்கறது ராமேஸ்வரம். கங்கை நதி. ஆமா. நான் சொல்றது ராமேஸ்வரம் போயிருக்கீங்கல்ல? ஆமா, ராமேஸ்வரம். எத்தனை தீர்த்தம் இருக்கு? தீர்த்தம் வந்து 20 தீர்த்தத்துக்கு மேல இருக்கு. வெளியில ஒரு தீர்த்தம் இருக்கு, அக்னி தீர்த்தம் சொல்லுவாங்க தெரியுமா? கடல் தான் அக்னி தீர்த்தம். கடல் எப்படி அக்னி தீர்த்தம் ஆச்சு? கடல் எப்படி என்ன ஏடாவோடமாவே கேள்வி கேட்கறீங்க? இல்லங்க, கடல் இது நதிகள் வந்து தீர்த்தம். நதி என்பது தீர்த்தம். ஒரு கோவில்ல ஒரு மலையிலிருந்து ஒரு ஊற்று வந்தா தீர்த்தம், ஒரு கிணறு இருந்தா தீர்த்தம். இப்ப காசியில வர்றது நீங்க சொன்ன மாதிரி நதி, கங்கை நதி, அது தீர்த்தம் நதி. கடலை எப்படி அக்னி தீர்த்தம் சொல்றோம்? அவரை எப்படியாவது நான் கேள்விக்கு பதில் சொல்லாம போயிருவேன்னு நினைக்கிறாரு. அது நடக்காது உங்க 2 பேருக்கு இன்னைக்கு. ஏன்னா நியாயம் தான், கேள்வி சரிதான், தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா கேட்கக்கூடிய கேள்வி முக்கியமான விஷயமா, மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும் பட்சத்துல அதை ஏத்துக்கணும், தப்பு இல்லை. ஏன்னா ராமேஸ்வரம் என்பது மிக மிக புனிதமான ஒரு தலம். இன்னைக்குமே காசியில வந்து அதாவது காசி ராமேஸ்வரம், பொதுவா ராமேஸ்வரத்துல இருந்து ஆரம்பிச்சு பிறகு காசி போய் திருப்பி ராமேஸ்வரத்துல தான் வந்து முடிக்கணும். அந்த பெருமை எங்க உண்டு அப்படின்னா நமக்கு தான் உண்டு. 12 ஜோதிர்லிங்கம் உண்டு. இந்த 12 ஜோதிர்லிங்கத்திலே தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரத்துல இருக்கு. அது ஒரு பெருமை. அதே மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய கோவில் பிரகாரத்தை கொண்ட தலம் எது அப்படின்னா அது ராமேஸ்வரம். அது நம்முடைய பெருமை. ராவணனை கொண்ட தோஷம் தீரணும்ன்றதுக்காக ராமன் ஈஸ்வரனை வழிபட்டான். அதனாலதான் அந்த இடத்துக்கு ராம ஈஸ்வரம் அப்படின்னு பேர். நிறைய பெருமை இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கேட்டது மட்டும் இப்ப பதில் சொல்றேன். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு கடலை அக்னி தீர்த்தம்னு சொல்றாங்களே எப்படிமா? அதுக்கு என்ன காரணம்? கடலுக்கே அக்னி தீர்த்தம்னு பேரு. எத்தனையோ தலங்கள் எல்லாம் இருக்கும் போது ராமேஸ்வரத்துல போய் திதி கொடுத்து அந்த கடல்ல குளிச்சா மட்டும் மோச்சம். அதுதான் இப்ப என்ன பிரச்சனைனா, என்னோட கேள்வி என்னன்னா, எல்லா இடத்துலயும் கோவிலுக்கு கடலுக்கு பக்கத்துல கோவில்கள் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் அந்த கடலை வந்து தீர்த்தம் சொல்லல. ராமேஸ்வரத்தை மட்டும்தான் அக்னி தீர்த்தம்ங்கிறாங்க. ஏன் அக்னி தீர்த்தம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அந்த தீர்த்தம் மட்டும், அந்த கடல் நீர் ஏன் அவ்வளவு புனிதமானது அப்படின்னா, ராவணனிடத்திலிருந்து சீதையை மீட்டி வந்தார்ல ராமர். மீட்டி வந்த பிறகு என்ன பண்றாங்க? சீதை பரிசுத்தமானவள் அப்படின்னு ராமருக்கு தெரியும். ஆனா உலகத்துக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு? அக்னி பிரவேசம் செய்ய சொன்னார். நெருப்புக்குள்ள சீதை இறங்க சொல்றார். அப்ப அக்னி என்ற நெருப்புல சீதை இறங்கி தன்னை சுத்தமானவ அப்படின்னு காமிச்சிட்டு வெளியில வந்துட்டாங்க. இது கதை முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் வேற எல்லாம் நடந்துச்சு. திருப்பி அயோத்தி போய் அந்த கர்ப்பமா இருக்கும்போது வனவாசத்துக்கு அனுப்பிட்டார். அதெல்லாம் ஆமா இருக்கட்டும். ஆனா இங்க என்ன அப்படின்னா, அக்னிக்குள்ள இறங்கி வந்தா சீதை. அப்ப இறங்கி வந்து பரிசுத்தமானவன் நிரூபிச்ச பிறகு அக்னி தேவன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாரு? இவ்வளவு தூய்மையான பரிசுத்தமான மகாலட்சுமிகளுடைய அம்சமான சீதை ஏன் மேல இறங்கி தன்னை சுத்தமானவ அப்படின்னு நிரூபிச்சுட்டு போயிட்டா. ஆனா அவளை தொட்ட பாவம், அவ்வளவு தூய்மையானவளை அக்னி தீண்டினான் இல்லையா, அந்த பாவம் அக்னிக்கு பிடிச்சிச்சா. அப்ப அந்த பாவம் போகணும்ன்றதுக்காக அந்த அக்னி என்ன பண்ணா? அந்த கடல்ல போய் குளிச்சானா. அப்ப அந்த கடல்ல குளிக்கும் போதுதான் அக்னிக்கு பாவம் தீர்ந்ததா. அப்ப உலகமே சுத்தமாகணும், எல்லா பொருளும் சுத்தமாகணும் அப்படின்னா அக்னியில நெருப்புல போட்டா சுத்தமாயிரும். ஆனா அந்த நெருப்பே தன்னுடைய பாவத்தை போக்கி தன்னை தூய்மையாக்கி கொண்ட தீர்த்தம். அதனாலதான் அந்த கடலுக்கு அக்னி தீர்த்தம் அப்படின்னு பேரு. அப்ப அக்னியே தன்னுடைய பாவத்தை போக்கி கொண்ட அந்த கடல்ல நம்ம குளிச்சோம்னா, நம்ம முன்னோர்களுக்கு திதி குடிச்சு அதுல நீராடி வந்து திதி கொடுத்தா அவங்களுடைய மனம் குளிர்ந்து நம்ம பரம்பரை, நம்ம பிள்ளை குட்டி, நம்ம சந்ததி எல்லாமே நல்லா வாழும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் ராமேஸ்வரத்தில் இருக்க கடலுக்கு மட்டும் அக்னி தீர்த்தம் அப்படின்னு பேரு. அதெல்லாம் சொல்றதுனாலதானே அந்த அம்மா கூட்டிட்டு வரீங்க, அப்புறம் கை தட்டுறீங்க வேற. இல்ல ஆனா நீங்க இப்படி வதண்டவாதமா திடீர்னு நான் வர்றது தெரிஞ்சு இவ்வளவுதான் யோசிக்கிறீங்க பாருங்க. அதுக்கு ஒரு மூளை வேணும். எனக்கு எப்போதுமே இந்த பேசுனது ராமாயணம் மகாபாரதம் இதுல தொட்டா நீங்க தொட்டு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது புதுசா நான் மாற்றணுமே. இது யாரும் இது வரைக்கும் கேட்டதில்லை. இந்த அக்னி தீர்த்தம்னு பேரு என்ன அப்படின்றது யாரும் கேட்டதில்லை. நல்ல விஷயம் தான், இதெல்லாம் சரிதான். இந்த சாமி வரதா இருக்குன்னு கேட்டேன்ல, அப்பதான் பதில் சொல்லலையே.
இப்ப இருங்க, ராம எதுக்காக அவதாரம் எடுத்தார்? ராவணேஸ்வரனை கொல்லணும். அதானே? ஆமா. ராமேஸ்வரனை கொண்டாரா தன்னுடைய சுய புத்தியால? அம்மா இதுக்கு முன்னாடி காலங்கள் ஜெய விஜயர்கள் 2 பேர். அது சரி, வேற ஜெய விஜயர்கள் இருந்தாங்க. ராம அவதாரம். ஆமா, அவங்க முனிவர் சாபம் கொடுத்தாரு. சாபம் கொடுத்ததுனால அடுத்த பிறவில 7 பிறவியா பிறக்கிறியா நல்லவனா, 3 பிறவியா கெட்டவனா பிறக்கிறியான்னு பிறந்தாங்க. நானே கதை. அப்ப அவரை கொல்லணுங்கிற காரணத்தால ராம அவதாரம் எடுத்தாங்க. சரி, ராம அவதாரம் எடுத்தாரு. ராமன் யாருடைய யோசனை கேட்டு ராவணனை கொண்டார்? ராவணேஸ்வரனை ராமனால கொல்லவே முடியல. அப்பதான் பாக்குற ராவணேஸ்வரனுடைய உடம்புல எள்ளு இருக்கிற இடம் கூட தெரியாத அளவுக்கு, எள்ளு பாருங்க இத்தினூனா இருக்கு கிளம், அந்த எள்ளு இருக்கிற இடம் கூட தெரியாத அளவுக்கு அம்புகளால தொலைச்சிருந்தாரா ராமன் ராவணேஸ்வரனுடைய உடம்ப. பார்த்தான் தான் ஆடா விட்டான் தன் தசையாடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா விபீஷண அண்ணன் வள்ளி வேதனையில துடிக்கிற தாங்க முடியல. அப்பதான் ராமன் போய் சொல்ற, ராமா நீ என்ன பானம் விட்டாலும் ராவணேஸ்வரனை கொல்ல முடியாது. ஏன்? அவனுடைய உயிர் முழுமையாக அமிர்த கலசமாக மாறுமுகத்தில் இருக்க அமிர்த கலசத்தை உடைச்சாத்தே ராவணேஸ்வரன் ஜாவேன்னு விபீஷணன் சொல்லிட்டா ராமர் அடிச்சு கொள்வாரு. ராவணனுடைய சகோதரனாகி விபீஷணனுடைய யோசனை கேட்டுதான் அமிர்த கலசத்துல அடிச்சார். அம்மா நான் கேக்குறேன், ராமே விபீஷண யோசனை கேட்டு அடிச்சாரு, உயிர் போச்சு. ஆனா ராமனே அசுரன் தானே, மிகவும் பலமுறுந்தியவன் தானே. ராமர் சாதாரண மனித அவதாரம் எடுத்தாரு. ஏன் ராமனை நினைச்சிருந்தா ராமனை கொண்டிருக்கலாம்ல, ஏன் கொள்ளலாம்? எப்படிமா அவன் மனுஷன், இவர் தெய்வம் இல்லையாமா? யார் தெய்வம்? ராமன் தெய்வமா பிறந்தாரா? தெய்வத்துடைய அம்சம் தானே, தெய்வ அம்சம் தானே, பிறந்த மனுஷன் தானே, மனிதன் பட்ட இன்னும். அப்ப இவரா காட்டிலேயே ராமனே பல மடங்கு பலம் பொருந்தியவன் தானே. அப்ப அவன் கொண்டிருக்கலாம்ல, ஏன் கொள்ளல? யோசிக்கிறீங்களா? இல்லங்க, தெரியாதா? ராமர் நினைச்சா தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு தெரியல, அவங்க சிவரஞ்சனி அக்காட்ட எனக்கு தெரியாம போயிடுச்சு இந்த பதில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க, முடிச்சு விட்டுருவோம். இல்லங்க, என்ன சொல்றீங்கன்னா ராமர் தெய்வத்தினுடைய அம்சம். கதையே ராவணேஸ்வரனை கொல்றக்காத அவர் கொல்ற. ராவணேஸ்வரன் நினைச்சிருந்தா எப்படி கொண்டிருக்கலாம்ங்கிறீங்க? ராவணேஸ்வரன் பல மடங்கு பலம் பொருந்தியவன், பல கோடி ஆயுள் காலம் பெற்றவன். இப்ப நீங்க சொன்னதுமே ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க பாப்போம். மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் மொத்தம் எத்தனையோ இருக்கு. சரி, குறிப்பா 10 தான் சொன்னாங்க. ஆமா, தசவதாரம். ஆனா எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வித்தியாசம் எடுத்திருக்காரு, அதெல்லாம் கணக்குல வரல. ஆனா 10 தசவதார கதாநாயகன் அப்படின்னு தான் சொல்றோம். அதுலயும் அவர் எடுத்த அவதாரம் 9 தான். இனிமேல் கல்கி எடுப்பாருன்னு சொல்றாங்க. இல்ல, அதை சொல்லல நான். மச்சம் குர்மம் மராகம் வாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் வளராமன் கண்ணன் கல்கி, இந்த 10 அவதாரமும் அவர் எடுத்தது கிடையாது. அதுலயும் ஒரு அவதாரம் வேற ஆள் எடுத்த அவதாரத்தை தான் தன்னுடைய அவதாரமா மாத்தி வச்சுக்கிட்டாரு. ஆமா, இப்ப திருப்பதி ஏழுமலையான போயிருக்கீங்களா? கோயிலுக்கு போயிருக்கு. ஏழுமலையான பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருப்பாரு, ரொம்ப சிறப்பா இருப்பாரு. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும். இன்னைக்கு ஆண்டாள் கட்டக்கூடிய அந்த 3 மாலைகள் சூடி கொடுத்த மாலைகள் எந்தெந்த ஊருக்கு போகுது கேட்டா, ஒன்று கல்லழகர் பிரம்மோற்சவத்துக்கு போகும், இன்னொன்னு கல்லழகர் எங்க ஆத்துல அழகர் இறங்கும் போது வரும், இன்னொன்னு திருவரங்கத்துக்கு போகும். ஸ்ரீரங்கத்துக்கு போகும். அங்க அழகரை பார்த்து, அங்க திருப்பதியில பெருமாளை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏழுமலையான பார்த்தா கிரீடத்தோட இருப்பாரா? கிரீடத்தோட இருக்கிற பெருமாள் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 புள்ளி வச்சிருப்பாங்க, பாத்தீங்களா? ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலயும் பெருமாள் வேற மாதிரி இருப்பாரு. ஆனா இங்க கையில தானே சங்கையும் சக்கரத்தையும் தாங்கி இருப்பாரு பெருமாள் எல்லா இடத்துலயும். இங்க தோப்பட்டையில ஒட்ட வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல புள்ளி 3 புள்ளி வச்சிருப்பாங்க, தெரியுமா? புள்ளி மாதிரி பாத்துருக்கீங்களா? இங்க 3 புள்ளி இருக்கு, இங்க புள்ளி மாதிரி இருக்கும். புள்ளி மாதிரி இருக்கா? ஆமா. ஏன் புள்ளி வச்சிருக்காங்க? இருக்கு. இந்த பதில சொல்றதுக்கு நீங்க ஆமா, நாமம் போட்டிருக்காங்க, புள்ளி வச்சிருக்காங்க, இருக்கு. நாமம் போட்டு இங்க வச்சிருந்தா சரி. இது பாருங்க, புத்திக்கு யாதி மதி அப்படிங்கிறது 3. அவருக்கு ஏன் அந்த இடத்துல புள்ளி மாதிரி ஒரு கோலம் இருக்கு படத்துல பாத்திருக்கீங்களா? ஏன் அப்படிங்கிறத நீங்க யோசிங்க. நீங்க கேட்டதுக்கு பதில் ராவணேஸ்வரன் நினைத்திருந்தால் ராமனை கொன்றிருக்கலாம். ஏன் கொன்றிருக்கலாம்? ஏன்? எம்பெருமான் சிவபெருமான நினைச்சு தவம் இருக்கான். தவம் இருக்கும் பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கல. காட்சி கொடுக்காத பார்த்தா தன்னுடைய தலைகள் எல்லாம் வெட்டி போட்டா, மறுபடியும் தலைகள் முளைத்து வருது. 9 முறை வெட்டி போட்டேன். திரும்ப 10வது முறையாக வெட்ட போகும்போது சிவபெருமான் காட்சி கொடுத்து நிறைய வரங்கள் கொடுத்தார். அதே போல ஒரு சமயம் ராவணேஸ்வரன் தவம் இருக்கா, சிவபெருமான் தவம் இருக்கும் பொழுது ராவணேஸ்வரன் பெரிய வீரன் தெரியும். அப்பதான் கைலாய மலையவே தன்னுடைய வீரத்தால படுத்திருக்க போகும்போது எம்பெருமான் சிவபெருமான் கட்டவர்களால் ஒரு அழுத்தழுத்தினார். கை வெளியில வரல, மாட்டிக்கிச்சு. அப்பதான் தன்னுடைய கை நரம் எடுத்து சாமகானம் பாடுறா. அவருடைய கானத்திலே மயங்கினார் எம்பெருமான் சிவபெருமான். மயங்கி என்ன பண்ணாரு? வேண்டிய வரத்தை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? 1 இல்ல 2 இல்ல, 3000 கோடி வாழ்நாள் கையில கொடுக்கக்கூடிய சந்திரகாம்சம் என்று சொல்லக்கூடிய வாழ். கோடி வாழ்நாளும் என்னுடைய பெருந்தபமும் உண்டாங்கல்ல. இந்த இடம் தான் கதையினுடைய நீங்க கேட்ட கேள்விக்கு நான் அர்த்தமே வருது. சந்திரகாம்சம் அப்படிங்கிறது வாள், கையில இருக்க வாள். இந்த வாளை கொடுக்கும்போது சிவபெருமான் என்ன கொடுக்குறாரு? இந்த வாளை நீ யார் மீது அவன் சாகரம் சொல்லி பயன்படுத்துறியோ அவனை கொன்னுட்டு திரும்ப அந்த
அவனை கொண்டுட்டு அந்த வாள் திரும்ப உங்ககிட்டே வந்துடும். உள்ள இருந்து என்ன சொல்றாங்க, மணி 4:30 ஆச்சுன்றாங்க. நான் என்ன சொல்றேன், 7:30 மணி ஆனாலும் சரி இவர் பிரச்சனையை முடிக்காம நான் நடத்த முடியும். நீங்க சொல்லுங்க. நீ கையில வச்சிருக்க வாளை வேற யாரும், அதாவது போரிடும் போது யாரை நினைச்சு ஏவனாலும் அவனை கொண்டுட்டு மறுபடியும் உங்க கைக்கு வந்துடும். அதனால நீ இப்ப அப்படி ஒரு வாழை கொடுத்துட்டார். அப்ப ராவணேஸ்வரனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அப்ப யாரெல்லாம் நினைச்சு கொள்ளலாமே. அப்பதான் சிவபெருமான் மறுபடியும் சொல்றாரு. இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, போர்க்காலத்துல கையிலேயே ஆயுதம் ஏந்தாத யாராவது ஒருத்தர் மேல இந்த நீ ஆயுதத்தை பயன்படுத்தினா அந்த ஆயுதம் மறைஞ்சு போயிடும் அப்படிங்கறதுன்னு சொல்லித்தான் கொடுக்குறாரு. ராவணேஸ்வரன் சீதையை தூக்கிட்டு போகும்போது கழுகுகளுக்கு அரசன் சம்பாதியினுடைய தம்பி ஜடாயுங்கிற என்ன சொன்னேன், கழுகுகளுக்கு அரசன் சம்பாதியினுடைய தம்பின்னு தான் சொன்னேன். சம்பாதிக்கும் சடாயுக்கும் அப்பா அருணே, அதெல்லாம் நான் கேட்டேன். கதைகளுக்கு தெரியும். அப்பே அப்பத்தா முப்பாட்டைன்னு சொல்லுவோம். நீங்க பதில மட்டும் சொல்லுங்க. தவறு இருக்காதுல்ல. இல்ல தம்பி, அப்புறம் நாங்க அப்பாவை சொல்லுவோமே. அப்ப ஜடாயு பரவ போய் போரிடும் போது ஜடாயு கையில ஏதாவது வச்சிருந்துச்சா? அப்ப ஜடாயு எப்படி கொன்னாரு? சந்திரகாம்சங்கிற வாளை பயன்படுத்தினால ஜடாயுங்கிற பறவை போயிருச்சு. அப்பதான் கடைசியில போர்க்களத்துல போய் ராமனோட சண்டை ஓட்டுக்கு இருக்கும்போது சந்திரகாம்சங்கிற வாளை ஏவருக்கு சொல்றாரு. அப்ப அவருடைய அந்த வாளுடைய ஏவலுடைய பணியை கேட்கல. ஏன் தெரியுமா? சிவபெருமான் கொடுக்கும் போதே கொடுத்த வரம், இந்த வாளை நிராயுதபாணி மீது பயன்படுத்தினால் இந்த வாள் உனக்கு தக்க சமயத்தில் பயன்படாது. அப்பத்தை யோசிச்சு, ஆகா ஜடாயுங்கிற பறவையை நிராயுதபாணியா இருக்கும்போது இந்த வாளை பயன்படுத்திதான் நம்ம கொன்னோம். அதனாலதான் ராமன் இப்ப கொல்ல முடியல. ஒருவேளை அந்த வாள் ராவணேஸ்வரனுடைய கையில் இருந்திருந்தால் நிச்சயம் ராவணேஸ்வரன் ராமனை அழித்திருப்பான். போனதுனால நிராயுதபாணி மேல பயன்படுத்துறதுனால அவருடைய உயிர் போச்சு. அந்த முக்கியமான காரணம் இதான் கதை. சரிதாங்க. ஏற்கனவே மொத்தம் 2 கேள்வி கேட்டு வச்சிருக்கேன். என்ன கேள்வி கேட்டீங்க? பெருமாளுக்கு இந்த இடத்துல ஏன் வெள்ளையா புள்ளி இருக்குன்னீங்க. ஏற்கனவே ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க, அது யாவும் இருக்கா இல்லையா? கதையெல்லாம் அதெல்லாம் தம்பி பதில் சொல்லாம இங்க முடிக்க முடியாது. நம்ம தம்பி பதில் சொன்னாருன்னா தான் நம்ம கதை முடிக்க முடியும். ஆமா, இல்ல முடிச்சிருச்சுன்னா இப்ப பாத்துக்குவோம். அந்த அம்மா கேட்டதுக்கு என்ன பதில்? அந்த அம்மா கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டியா? யார் சொன்னா? நான் கேட்ட 2 கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லலையா? ஐயா, இப்பதான் கேட்டீங்க நீங்க பெருமாளுக்கு இந்த இடத்துல ஏன் புள்ளி இருக்குன்னு. ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, இறந்தவங்களுடைய பேரை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி அதாங்க சொல்றீங்க. அது எங்க எந்த கோயில்ல அர்ச்சனை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்க. அப்ப நான் அதுக்கு முன்னாடி உங்களை என்ன கேட்டேன், சாமியை நினைச்சு விரதம் இருக்கிறது எங்கன்னு கேட்டேன். நான் தான் முதல்ல கூட கேள்வி கேட்டேன். நீங்க தான் பதில் சொல்ல முடிக்கிறீங்க. நீங்க சொன்னாதான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். பெருமாளுக்கு இந்த இடத்துல ஏன் வெள்ளை நிறத்துல புள்ளி இருக்குன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க. சாமி மேல வில்லால் அடிச்சா யாருக்கு செய்ய அர்ஜுனே, பிறப்பால அடிச்சா சிவன் யாரு? ஹரிமத்த பாண்டியன். செருப்பால மிதிச்சாரு கண்ணப்ப நாயகனார். அதே மாதிரி கல்ல எடுத்து நாயனார் அடிச்சாரு. கல்லால் அடித்தவர் பாத்தீங்களா? பேசுங்கன்றாங்க எல்லாரும். நீங்க இதை மட்டும் பாருங்கன்றாங்க. கல்லால் அடித்தவர் சாங்கிய நாயனார். அப்ப சிவனை கல்லால் அடித்தவர் சாங்கிய நாயனார். சரி, சாமிய எதுல போட்டு அர்ச்சனை என்ன போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க? நாங்க புஷ்பங்களால மலர்களால அபிஷேகம் பண்ணுவோம். இலை, வில்வம், துளசி இந்த மாதிரி. சரியா? அப்ப புஷ்பம் என்ற பூவால அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆமா. பூ எப்படி இருக்கும்? மென்மையானதா இருக்கும். மண்ணுல இருக்குமா பூவு? களிமண்ணுல பூ செஞ்சு அர்ச்சனை பண்ணது யாரு? பெருமாளுக்கு. அதனால என்ன சொல்றேன் பச்சையா, திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்பட்டமா உங்களுக்கு இடத்தை கூட சொல்லி காமிக்கிறேன். திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு களிமண்ணால பூ செஞ்சு அர்ச்சனை பண்ணது யாரு? அதனால இன்னைக்கும் இப்பவும் திருப்பதியில ஒரு பழக்கம் உண்டு. இன்னைக்கு நடக்குது. அது என்ன பழக்கம்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், பெருமாளுக்கு இந்த இடத்துல ஏன் வெள்ளை நிறத்துல புள்ளி இருக்கு? பச்சை தண்ணியெல்லாம் குடிக்கலாம், இங்க இருந்து தான் குடிக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு நடக்க கூடாது, உள்ள இடத்தை விட்டு போக கூடாது. என்கிட்ட தர்க்கம் பண்ணா நிறைய நிபந்தனைகள் உண்டு. பாத்துக்கணும். இயல் இசை நாடகம், இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு. மூன்றுக்கு மெருகூட்டக்கூடியது யாரு? நடிகை. நடை உடை நடிகர். நடிகனுக்கு தேவை இது மூணும். சரி சொல்லுங்க. அதனால என்ன வந்த வேலையை கவனிக்க வேண்டும். மாப்பிள்ள பார்த்து வந்திருக்கேன். யாருக்கு? உங்களுக்கு. இதான் வேலையா? இல்ல, இன்னைக்கு இதுதான் வேலை. இன்னைக்கு வேலை இந்த இன்னைக்கு வேலை தான். கலகம் பண்ணணும்ல, நம்ம உயிர் தப்பிக்கணும்ல. அப்படி இல்லைங்க. அப்படி இல்லைங்க. குடி கட்டான இந்த கலகத்தினால உங்களுக்கு உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்கும். நல்லது. ஏங்க எல்லாருமே ஒரு கொலை பண்ற ஆளு கூட நம்ம பண்ணது நியாயம் தாங்க சொல்றாங்க. யாராவது தப்புன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்களா? அது வரைக்கும் இல்ல இல்ல.
இப்ப என்ன சொல்ல வரீங்க? சாமி விரதம் இருக்கிறது. மாப்பிள்ளை பேருக்கு நான் கதைக்கு வந்துட்டேன். அப்படிலாம் கதையெல்லாம் முடியும். உங்க சௌரியத்துக்குலாம் நாடகம் நடத்த முடியாது. இப்போ உன் சௌரியத்துக்கு அப்ப நீங்க 2 மணிக்கு விட்டு சந்திச்சிருக்கணும். அப்ப நீங்க 2 மணிக்கு வந்திருக்கணும். நான் உங்களோட மாட்டேன். 9 மணி 1 மணி. நான் நந்தவன காட்சியில 3 பாட்டு வர முடிச்சுட்டேன். நீங்களும் வந்து முடிச்சீங்க. ஆமா, அடுத்த ஆள் வர்றதுக்கு நேரம் கொடுக்கறதால. அதாவது இதெல்லாம் வந்து நாரதர் 2 மணிக்கு மேல விட்டுட்டு அப்புறம் வந்து 5:30 மணி 6 மணி முடிக்க இது எங்களுக்கு நேரமா? இது எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் நடக்குது. எனக்கு எங்களுக்கு நேரம் காலையில முடிக்க 6 ஆகி போயிருது. அப்ப என்ன ஆகுதுன்னா 11:30 மணிக்கெல்லாம் நான் வெளியில வரணும். அப்ப அந்த மாதிரி நமக்கு நேரம் அப்படி வெளியில வாங்க. நீங்க பேசுறது அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினா பரவாயில்ல. நம்ம நேரத்தை அடுத்த ஆள் விட்டு கொடுக்க, அடுத்த நேரத்தை நான் இருக்க மாட்டேன். சரி, கதையை முடிக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? என்ன முடிக்கிறது இல்லையா? அதாவது இது வந்து சாதாரணமா இப்ப நீங்க எல்லாரும் தர்க்கம் பண்ணியிருந்தா கதையை முடிக்கலாம். நேரத்தை வந்து அனுசரிச்சு பேச்சு என்ன உங்களுக்கு எனக்கு போட்டி என்ன சொன்னீங்க? நீங்க பேசி பாருங்க, இந்த மேடையில தான் முதல்ல சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? ஏன் இப்ப என்ன தெரியாதா? தெரியலன்னா ஒத்துக்குங்க, தெரியாதுன்னு மேடையில தோல்வியை ஒத்துக்குங்க, முடிச்சு விட்டுருவான். அப்புறம் நான் மறுபடியும் கேட்டுக்கிருப்பேன். கேளுங்க. இப்ப யாருங்க நடிக்கிட்டு நிக்கிறா? நீங்க கேள்வி கேட்க போறீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? இப்ப நீங்க கேக்குறீங்க, நான் ஆளு தெரியாம வந்து நீங்க கேக்குறீங்க, நான் பயந்துக்கிறேன். முகத்துல எங்க உங்களை பார்த்து ஏதாவது பயந்து? ஏன் இப்ப நீங்க என்ன சொன்னீங்கப்பா? நேரம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்றேன். நேரத்தெல்லாம் யாரும் கேட்கல, உங்களை பதில் தான் கேட்கிறாங்க. தெரியுமா தெரியாதா? பெருமாளுக்கு இந்த இடத்துல என்னன்னே உங்க ஆளு ஒரு மாதிரியே சருக்கிறாப்ல. வீட்டுக்கு அவர் பதில் சொல்லலாம், நீங்க வீட்டுக்கு வந்துச்சு போக முடியாது. பச்சை பட்டினி விரதம் சாமி. முதல்ல அண்ணனை மதுரைக்கு தூக்கிட்டு போயிருவோம். அப்புறம்